partial differentiation example sums பற்றி தான் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் 1 இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் லாஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணிருக்கோம். அதை போய் தயவு செஞ்சு பாருங்கள். இது செகண்ட் சம். இப்போது இதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா f of x, y equal to log square root of x square plus y square இருக்குன்னா then what is the value of dou square f divided by dou x square plus dou square f divided by dou y square equal to அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா f of x, y equal to log square root of x square plus y square then show that what is the value of dou square x divided by dou y squareன்னு கேட்கலாம். ஓகேவா? இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், எஃப்னா என்னன்னு எனக்கு தெரியணும். கரெக்டுங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எஃப் ஈக்குவல் டு log square root of x square plus y square இருக்கா. இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம், 1/2 log இதை வந்து முன்னாடி போட்டுக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எஃப் கிடைக்குமா. இந்த எஃப் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க, dou square f divided by dou square f divided by dou x square plus dou square f divided by dou y square equal to 0ன்னு சொல்லி நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? அப்போது எனக்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு dou square f divided by dou x square நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், dou ஸ்கொயர் ஃபஸ்ட்டு dou f by dou x என்னன்னு கண்டுபிடிச்சாதான் dou ஸ்கொயர் f divided by dou x ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் எஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் பார்ஷியலாக அப்படின்னா dou by dou x of log x என்னங்க 1/x. அப்போ 1/2 அப்படியே தான் இருக்கும். log x பண்ணும்போது 1/x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபார்முலா என்னது, dou by dou x of log x equal to 1/x. ஓகேவா? dou by dou x of log x வந்து என்னது 1/x. இப்போது log x பண்ணும்போது இங்கே எக்ஸோட வேல்யூக்கு பதில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிரும். அகைன் எக்ஸ் ஸ்கொயர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். ஆனால் ஒய் ஸ்கொயரை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் ஸ்கொயருன்ற டேர்மில் எக்ஸ் இல்லை. அப்போ dou by dou x of y ஸ்கொயர் அப்படின்றது என்னது 0. dou by dou x of x ஸ்கொயர் அப்படின்றது 2x. ஏன்னா ஃபார்முலா என்னதுங்க, எக்ஸ் பவர் என்னை வந்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா n x பவர் n-1ன்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு dou f by dou x வந்து நமக்கு என்ன கிடைக்கும், x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குமா. ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், dou f by dou x-ஐ அகைன் எக்ஸை வச்சே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குது, u by vன்ற ஃபார்முலாவில் இருக்கா. அப்போது dou by dou x of u by v இந்த ஃபார்முலாலாம் நான் லாஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணிருக்கேன். தயவு செய்து போய் ஃபார்முலா ஃபஸ்ட்டு படிங்க. மேக்ஸ் ஈஸி, ஃபார்முலா படிக்கல அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி டஃபஸ்ட் சப்ஜெக்ட். ஓகேவா? ஒழுக்கமாக போய் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இப்போ u by v அப்படி சொல்லியிருக்குன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், வியை வச்சுட்டு யூவை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன் மைனஸ், அடுத்து தென் யூவை வச்சுட்டு வியை பண்ணுவேன் dou v by dou x டிவைடட் பை அடியில் இருக்கிற டேர்ம் யார், வியை ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? இப்போது இது u இது v. இப்போ dou ஸ்கொயர் f டிவைடட் பை dou x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், v அப்படியே வச்சுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். யூவை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதோட பவர் 1 தான் இருக்குது. அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். மைனஸ் யூவை அப்படியே வச்சுக்கணும், யூ என்னது எக்ஸு. இப்போ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், dou by dou
dou v by dou x equal to x square plus y squareன்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x கிடைக்கும், y ஸ்கொயர் பண்ணால் 0ன்னு வந்துடும். அப்போது எக்ஸ் 2x வருமா, டிவைடட் பை v ஸ்கொயரா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். தென் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இன்ட்டு பண்ணால் 1ஆல் பண்ணும்போது சேம் தான் கிடைக்க போகுது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் அப்படின்னா கிடைக்க போகுது. மைனஸ் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும், x square divided by x square plus y square the whole square. ஏன்னா v squareன்றது தான் ஃபார்முலா. புரியுதுங்களா? இப்போது x square 2x squareன்னு இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு சைனில் இருக்குது. வேறு வேறு சைனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவேன். அப்போ y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 தானே, -1 டிவைடட் பை x square plus y square the whole square நமக்கு கிடைக்கும். அகைன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dou square f divided by dou y square என்னன்னு நமக்கு வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் dou f-ஐ y-ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். dou f-ஐ y-ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு f வந்து என்னதுங்க, 1/2 log x square plus y square. ஓகேவா, ஒய்யை வச்சு பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 1/2 அப்படி தான் இருக்கும். லாகை பண்ணனா 1/x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். அகெயின் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா 2y நமக்கு கிடைக்கும். இந்த 2 கேன்சல் ஆகிடுமா, சேம் ப்ராசஸ் தாங்க. இப்போ dou f டிவைடட் பை dou y வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, y/x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஒன் டைம் f வச்சு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, dou ஸ்கொயர் f டிவைடட் பை dou y ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனில் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம்ல, dou x பை dou y, dou f டிவைடட் பை dou x பை dou y அப்படின்னா என்ன, ஓகேவா? இல்லை dou x இன்ட்டு dou y, ரெண்டு டெரிவேட்டிவ் வச்சு ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆகும், கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ dou f பை dou y ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வியை வச்சுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். அடுத்து ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸு, அடுத்து ஒய்யை வச்சுட்டு வியை பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு 2y கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரில் ஒய் டேர்ம் இல்லை, 0 ஆகிடும். டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இப்போது dou ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை dou ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கிடச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 1 என்ன தாங்க வரப்போகுது, சேம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் நமக்கு கிடைக்க போகுது. மைனஸ் 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் 2y ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டும் சேம் லைக் டேர்ம்ஸில் இருக்குது. லைக் டேர்ம்ஸில் இருந்தால் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, dou ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை dou ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மாற்றி தான் எழுதியிருக்கிறேன், சாரி, dou x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுமா, கொஸ்டினில் அது தானேங்க கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dou ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை dou ஒய் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் dou ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை dou ஒய் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோமா. இப்போ ரெண்டுத்துக்குமே பேஸ் காமனாக தான் இருக்குது. இப்போ பேஸ் காமனாக இருந்தால் ஹோல் டினாமினேட்டர் டேர்மில் எழுதிடலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போது 0 by x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ப்ரூஃப் பண்ணியாச்சா? புரியுதுங்களா? இதோட வேல்யூஸ் என்னன்னு கேட்கலாம். இல்லை dou ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை dou ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். இல்லை
ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸில் தோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை தோ எக்ஸ் இன்ட்டு தோ ஒய் என்னன்னு கேட்கலாம். புரியுதுங்களா? நமக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும். இது பேஸ்டாக ஒரு 4-5 சம்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்மா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.